உத்தமன் சார், என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சார் எனக்கு அவள் வேண்டாம் சார். புரியல. சார் எனக்கு அவள் வேணாம், என் பையன்தான் வேணும். என் பையனுக்கு அம்மா தான் வேணும். ஒன்ஸ் மோர், மறுபடியும் சொல்லுங்க. சார் எனக்கு அவள் வேணாம் சார். வேணாமா? எனக்கு என் பையன் தான் சார் வேணும். என் பையனுக்கு அவங்க அம்மா தான் வேணும். ஏமா, நீ ஏச்சும் கொஞ்சம் தெளிவாக சொல்லாமா? சார் எனக்கு அவர் வேணாம் சார். எனக்கு என் பையன் மட்டும் போதும். ஆனால் என் பையனுக்கு அவர் வேணும் சார். சக்தி சார், உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமாப்பா? எனக்கு 2 பேருமே வேணும் சார். குட் பாய். ஒரு நிமிஷம் வெளியே இருங்க, ஓகே கூப்பிடுறேன். சார். இப்போ சொல்லுங்க சார், ஏன் ஒய்ஃபை வேணான்னு சொல்றீங்க? சார் 1 2 7 வருஷ கதை சார். 7 வருஷ கதெல்லாம் வேணாம். இப்போ என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க. சார் நேற்று காலையில் ஒரு 11 மணி இருக்கும் சார். என்னடி மேக்கப் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. எப்பயும் போல தான் இருக்கு. ஹலோ டேய் போதகுமார், அண்ணே, ஏன்டா தொந்தரவு பண்ணுற மாதிரி அடிச்சிட்டே இருக்க? என்னண்ணே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? வீட்டுக்கு வா. சரிண்ணே. இப்போ வரலாமா? 12 மணிக்கு என் புருஷன் கிளம்பிடுவாரு. நீ தைரியமா வா. அவர் வரதுக்கு 2 மணி ஆகும். நீ ஒரு 12:15 வந்தேன்னா அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடு. சரி சரி, வந்துடுறேன். ஓகேப்பா. என்னங்க, எப்பங்க வீட்டுக்கு வருவீங்க? வருவண்டி. முடியாண்டா அடிச்சுனே இருக்கிற ஃபோனை. அண்ணே, கவர்மெண்ட்டே நம்மளை நம்பி தான் இருக்கு. நீ என்னமோ அசால்ட்டாக இருக்க. வாங்க, அவர் இப்பதான் கிளம்பினாரு. உள்ள வாங்க. குமார், பார்சல் சொல்லு. என்னண்ணே திடீர்னு பார்சல் கேட்குற? வீட்டுக்கு போகணும்டா. செல்வா, ம். அண்ணனுக்கு ஒரு ஆஃப் எடுத்துட்டு வந்துரு. என்னண்ணா மூட் அவுட்டாக இருக்க? அண்ணா, எத்தனை மணிக்கு நான் வர்றது? ஃபோன் பண்ணனே வாடா.
இப்போ சொல்லுங்கள் சார் நீங்கள். ஏன் அவங்கள ஒன்றுமே நீங்கள் பண்ணல? எல்லாம் என் பையனுக்காக தான் சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் மிஸ்ஸஸ் கூட்டு பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். சரிங்க சார். என்ன சார், எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரே? ஆமாம்மா. பல பேரோட அஃபேர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரே? அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையா? இதை தான் 7 வருஷமா சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு சார். 7 வருஷமா? நேற்று கூட ஒருத்தர் வந்தார்னு சொன்னாரே. நேற்று என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க சார். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு எவ்வளோ டைம்னா கூப்பிட்றது? இன்னைக்கு கொஞ்சம் வாங்கண்ணா ப்ளீஸ். இப்போ பார்த்தாலும் உன் புருஷன் தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணுறாமா. நீ எந்த வேலை கூப்பிட்டாலும் அதனால தான்மா நான் வர்றதே இல்லை. 12 மணிக்கு என் புருஷன் கிளம்பிடுவாருண்ணா. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அவர் வரதுக்கு 2 மணி ஆகும். நீங்கள் ஒரு 12:15 வந்தீங்கன்னா அவர் வரதுக்குள்ளே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாண்ணா. உன் பேச்சை நம்பி தான் வரேன், சரியா? ஓகேண்ணா, வாங்கண்ணா. சுத்தமாக ஓடவே மாட்டேங்குதுண்ணா. ம், ஒரு வாரம் ஆச்சு நான் ஃப்ரிட்ஜ் ஓடி. கொஞ்சம் நல்லா பாருங்க என்னன்னு. என்னம்மா மோட்டரே ஓடல? எவ்வளோ நேரம் தான் பின்னாடியே நோண்டிட்டு இருப்பேன், கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கலாம்ல. கரெக்டாக பார்த்தா தானேம்மா கரெக்டாக பண்ண முடியும். சரி, வந்த வேலையை பாருங்க. என்னம்மா இவ்வளோ டைட்டாக இருக்குது? யூஸ் பண்ணுறதே இல்லையா? நான் எங்க யூஸ் பண்ணுறேன், அவர் தான் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கு. முடிஞ்சதுமா? ம் ம் இப்போதான் நல்லா இருக்கு, திறமை தான். ம், எப்படிம்மா இவ்வளோ டார்ச்சரோட வாழுறீங்க? கல்யாணம் ஆகி 7 வருஷத்தில் 3 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பேன் சார். குடிப்பார், ஆனால் அடிக்கலாம் மாட்டார். என்ன கொஞ்சம் லூசுத்தனமாக பேசிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். மற்றபடி அவர் நல்லவர் தான் சார். இதுக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்ணுவார்? காம்ப்ளெக்ஸ் வாடகை என்ன ஒரு 2 லட்சம் வரும் சார். 1 லட்சம் வீட்டுக்கு கொடுப்பாரு, இன்னொரு லட்சத்தை அவரே வச்சுப்பார் சார். வச்சுக்கிட்டு குடிச்சே அழிப்பார் சார். ஐயா, பிஸ்னஸ் ஏதாவது வச்சு கொடுத்தா அவர் மைண்டு டைவர்ட் ஆகும்ல. காலையில் 12 மணி டாஸ்மார்க் திறந்ததும் முதல் போனி அவர் தான் சார். ஃபுல்லாக குடிச்சிட்டு மதியம் 2 மணிக்கு வருவார். சாப்பிட்டு உடனே தூங்கிடுவார் சார். சாயங்காலம் 6 மணிக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு பக்தியோட திரும்பி குடிக்க கிளம்பி போயிடுவார் சார். நைட்டு 9 மணிக்கு வருவார் சார். ஏங்க தோசை போட்டு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. வேணாம். மதியமும் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. ஏய், மூடு இருந்தால் சாப்பிடுவார் சார், இல்லைன்னா எங்கே படுக்கணும்னு தோணுதோ படுப்பார் சார். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் சார் படுப்பார். ஏம்மா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். உத்தமன் சார், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சொல்கிற டயலாக் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் விஷுவலில் வேறு மாதிரி இருக்கே. சார் அவளை நம்பாதீங்க சார். இப்படி தான் என்னை குடிகாரன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே சார். அவள் உங்களையே நம்ப வச்சிட்டா பார்த்தீங்களா? உத்தமன் சார், நீங்களே குடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி நான் நம்புறது? சார், ஐ எம் ஜஸ்ட் சோஷியல் ட்ரிங்கர். கொஞ்சமணி சார், இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், நீங்களே நம்புவீங்க. எனக்கு என்னமோ தப்பாக இருக்குமோன்னு தோணுது. இதில் என்னடி தப்பு இருக்கு? இதெல்லாம் சகஜம்தான். நைட் அவங்க வரும்போது பார்த்துட்டாருன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும், அவ்வளோதான். அவர் தூங்கின அப்புறம் அவங்கள வரவை. அவங்க வரப்ப இவர் முழிச்சிட்டு இருந்து எழுந்துட்டாருன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சுது. நீ தான் கவனமா இருக்கணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். எதுக்குடி இந்த பிரச்சனை? அவர் குடிப்பாரு, ஆனா நல்லவர் தான்டி. நல்லவர் தாண்டி, ஆனா நீ தானே கஷ்டப்படுற. நீயே எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்ப? நீ வேணா பாரு, அங்க அவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் லைஃபே
ஐயோ பூச்சி கேட்டுப்பாரு. ஏமா Hello? ஃபோன் எடுக்கல? பாத்ரூம்ல இருந்தேன், அதான் கால் எடுக்க முடியல. சொல்லுங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும்? 10 மணிக்கு அவர் தூங்கிடுவாரு. 11 மணிக்கு நீங்க வாங்க. பெல்லெல்லாம் அடிக்காதீங்க, சைலண்டா வாங்க. நான் வந்து கதவை திறக்கிறேன். நான் வரும்போது அவர் தூங்காம இருக்க போறாரு. இல்ல இல்ல இல்ல, குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃப்டியா தான் இருக்கும். நீங்க வாங்க. சரி சரி, ஆ வந்துட்டு கால் பண்ணு. சரி ஓகே. ஹலோ, உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டாரா? வரலாமா? அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி சரி, நீ வந்து கதவை தரு மெதுவா. ஆ சரி ஓகே. சத்தம் போடாதீங்க, மெதுவா. அவர் தூங்கிட்டாரா? வெளியில் யாரும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே. பொறுமை பொறுமை. இங்கேதான் படுத்துட்டு இருந்தாரு. ஆளுக்கானும். என்னம்மா சைலண்டா சொல்ற? வாங்க. போய் பாருமா. எங்க? இங்கேதான் இருந்தாரு. அமைதியா வாங்க. எங்கம்மா காணுமே? உள்ளதான் இருக்காரு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சொல்லுங்கள் சார், இவ கூட நான் எப்படி வாழ்கிறதுன்னு. இவ்வளோ எதுக்கு சார்? ப்ளம்மரு, எலக்ட்ரிஷியனு, கேபிள்காரன், கேஸ் போடுறவன், பால் விற்கிறவன், பேப்பர் போடுறவன், கீரை விற்கிறவன், ஆட்டோக்காரன், பிச்சை எடுக்க ஒருத்தன் வந்தான் சார். அவங்க கூடலாம் நின்று பேசினுக்கிறா சார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஒய்ஃபுக்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். என்ன சார், டென்ஷன் ஆயிட்டீங்களா? அப்படி என்ன கதை சொன்னாரு? ஏம்மா, நைட்டில் உன் புருஷன் இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு போனா எந்த புருஷன் தான் டென்ஷன் ஆகாமல் இருப்பான்? ஓ, அந்த கதையா? என்னடி ஆச்சு? அவங்க கிட்ட பேசுனியா? எப்போ வரேன்னு சொன்னாங்க? நைட்ல வருவாங்களாம். ஆனா போதை தடுப்பு மறுவாழ் மையம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் சரியா வரும். நான் எவ்வளவு பேருக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுதுடி. இதுல என்னடி தப்பு இருக்கு? இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் தானடி. நைட்டு அவங்க வரும்போது பார்த்துட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அவ்வளோதான். அவர் தூங்கின அப்புறம் தானே வர போறாங்க. அவங்க வரப்ப முழிச்சிட்டு இருந்து எழுந்திரிச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சுது. நீ தான் கவனமா இருக்கணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். எதுக்குடி இந்த பிரச்சனை? அவர் குடிப்பார், ஆனா நல்லவர் தான்டி. நல்லவர் தாண்டி, ஆனா நீ தானே கஷ்டப்படுற. நீயே எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்ப? நீ வேணா பாரு, அங்க அவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் லைஃபே
ஐயோ, என்னது மறுவாழ்வு மையமா? அப்ப நேத்து வந்தது? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். ஹலோ, ஏம்மா ஃபோன் எடுக்கல? பாத்ரூம்ல இருந்தேன், அதனால தான் கால் எடுக்க முடியல. சொல்லுங்க. நைட் எப்பமா வரணும்? அவர் 10 மணிக்கு தூங்கிடுவாரு. நீங்க ஒரு 11 மணிக்கா வாங்க. பெல்லெல்லாம் அடிக்காதீங்க, சைலண்டா வாங்க. நானே கதவை திறந்து விட்டுறேன். நான் வரதுக்குள்ள தூங்காம இருக்க போறாரு. இல்ல அவர் குடிச்சிட்டு தூங்கியிருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியா தான் இருக்கும். நீங்க வாங்க. நான் வந்த பிறகு என் டீம் சரி. சொல்றேன். ஹலோ, உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டாரா? வரலாமா? அவர் தூங்கிட்டு இருக்காரு. வந்துருங்க. சரி சரி. நீ வந்து கதவை தோற மெதுவா. சரி, ஓகே. சத்தம் போடாதீங்க, மெதுவா. அவர் தூங்கிட்டாரு. ஃபுல்லாக ஆளுங்க வெளியில் இருக்காங்க. நான் சொன்ன உடனே வந்துருவாங்க. ஓகே. பரமா இங்கேதான் படுத்திருக்காரு. ஆளை காணோம். ஏம்மா இப்படி பண்ணுற? போய் பாருமா. சத்தம் போடாதீங்க. எங்கம்மா காணோம்? உள்ளதான் இருக்காரு. போங்க. என்னம்மா தூங்கிட்டாருன்னு சொன்னேன். பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துருவாரு. கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாருன்னா? ரூம் பூட்டின்னு தான் உள்ள வர மாட்டாரு, ஹாலே படுத்துருவாரு. இப்போ நான் எப்படி வெளியில் போகிறது? அவர் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஐயோ, ஆ? நாமா தட்டி நிற்கிறாரு. பாத்ரூம் போயிட்டு வந்து அவரே படுத்துருவாரு. என்னம்மா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்களா? இதுக்கே டென்ஷனானா எப்படி சார்? அப்புறம் டாக்டர் அவருக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி கீரை சாப்பிட சொன்னார் சார். கஷ்டப்பட்டு ஒருத்தர் கீரை கொண்டு வருவாரு. அவரை பார்த்து சிரிச்சு தான் பேச முடியும், முறைச்சா சார் பேச முடியும். அதுக்கு கூட தூரமா இருந்து என்னை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாரு சார். இது கூட பரவாயில்ல சார், அவர் காஃபி வேணும்னு கேட்குறாரு, பால் கூட வாங்கி தர மாட்டார் சார். பால்காரன் எடுத்துட்டு வந்து பாலை கொடுத்தா அப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தானே சார் அனுப்ப முடியும். அது கூட தப்பா பார்க்குறாரு சார். சிலிண்டருக்காரர் வந்தாருன்னா சிலிண்டர் அவரும் உள்ள தூக்கி போட மாட்டார், நானா சார் போட முடியும்? சரி, வந்தவங்க கிட்ட உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் போடுங்கன்னு சொல்றேன், அது தப்பா சார்? இதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா இவர் கூட எப்படிதான் சார் வாழ்றது? மொத்த கதையும் கேட்டுட்டு கூப்பிடுங்க சார், ஒரே தடவையா பதில் சொல்லிடுறேன். உத்தமன் சார், நீங்க சொல்றது அத்தனையும் நம்புற மாதிரி தான் இருக்கு. அப்பாடா, இப்பயாச்சும் நீங்கள் என்ன நம்பினீங்களே. இருங்க சார், உங்க ஒய்ஃப் சொல்றதும் நம்புற மாதிரி தான் இருக்கு. இதுல எதை நான் நம்புறது? அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார். உத்தமன் சார், நீங்க நடந்ததுன்னு சொல்றீங்க, கண்ணால பாத்தீங்களா? நான் அவள் புருஷன், எப்படி சார் இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியும்? ப்ரூஃப் வேணுமா சார்? உங்களை ஜட்ஜி முன்னாடி நிறுத்தினா 2 பேரும் மாற்றி பேசி ஜட்ஜையே கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவீங்க. உத்தமன் சார், தெளிவாக சொல்லுங்க சார், உங்கள் ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்கா இல்லையா? இருக்கு சார். பார்த்தீங்களா? கண்ணால் பார்க்கல சார். உத்தமன் சார், என்னால் முடியல சார், சாவடிக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்க, போய் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் உங்க கதை யோசிச்சு சொல்லுங்கள். சரிங்க சார்.